எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து மெரிகோ ஸ்டாக்ஸ் அண்ட் இதோட வீக்லி சார்ட் பேட்டர்ன் எடுத்திருக்கேன். வீக்லி சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் கீழே போகல. இந்த சப்போர்ட் லைன்லேருந்து இங்கே ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு போன 2 மந்த்ஸில். அசெண்டிங் ட்ரையாங்கிள்லேருந்து பிரேக் அவுட் ஆனது இங்கே ஒரு கன்சாலிடேஷன் போய் மறுபடியும் மேலே போகுது. ஸோ நார்மலாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கன்சாலிடேஷன் நடந்ததுன்னா இன்னும் நல்லா மேலே போகும்னு அர்த்தம். ஸோ நம்ம இதுக்கு மேலே போகிறது வந்து நம்ம கன்சாலிடேஷனை வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஒரு 10% டார்கெட் வச்சாலும் நல்ல அமௌண்ட் தான். ஸோ இது மாதிரி வர்றது வந்து சூப்பர் செட்டப்ஸ். அடுத்த ஸ்டாக் வந்து பிஎல். பிஎல்லும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு சிவியரான டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்ட் முடிச்சு மேலே ஏறி இருக்கு. மறுபடியும் இங்கே ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட், இது முடிச்சும் மேலே ஏறி இருக்கு. ஸோ ஒரு மார்க்கெட் செட்டப்பாக நம்ம இதை பார்த்தோன்னா, இங்கேருந்து இங்கே வந்து இங்கே போய் இங்கே வந்து இங்கே போகுது. மேபி நம்ம இன்னும் ஒரு சின்ன கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் நல்லாவே எதிர்பார்க்கலாம் நம்ம. இது வந்து லாங் டேர்முக்கான அனாலிசிஸ். ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு சேனல் பிரேக் அவுட். அதுவும் இல்லாமல் இந்த பாட்டம் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணால் இது ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பிரேக் அவுட். ஸோ இந்த பிரேக் அவுட் மட்டும் நம்ம கேப்சர் பண்ணுறோன்னா இந்த எட்ஜ் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டாக் மேலே ஏறும்னு கேப்சர் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் இருந்து அது வரைக்கும் ஏறும்போதே நமக்கு வந்து ஒரு 18% நம்மளால் கேபிட்டலைஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த 2 ஸ்டாக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய ஸ்டாக் அனாலிசிஸ் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.